வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பைக்கு. நம்மன்னு சொல்றத விட பசங்க ரொம்ப நாளா காத்திருந்த ஒரு பைக்கு. 155 சிசில வந்து கம்ஃபர்டபுளா, பயங்கர பவர்ஃபுல்லா, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட எக்ஸ்எஸ்ஆர் 155 லான்ச் ஆயிருக்கு. எக்ஸ்எஸ்ஆர் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ ஓட்ட எப்படி இருக்குது? R15 இன்ஜின் தான். அந்தளவுக்கு பவர் இருக்கா? சிட்டியில் மட்டும் ஓட்டலாமா? ஹைவேல ரைடிங் எப்படி இருக்குது? ட்ரிபிள் டிஜிட்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது? 2 பேர் போக முடியுமா? ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா? மைலேஜ் என்ன கொடுக்கும்? இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட் வந்து பசங்க மத்தியில் வந்து வரும். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ சிட்டியில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஹைவேல எப்படி இருக்குது? 2 பேர் போகிறப்ப இட வசதி கம்ஃபர்டபுளாக இருக்கா? என்னென்ன மாதிரி புது ஃபீச்சர்ஸ்லாம் இந்த எக்ஸ்எஸ்ஆரில் யமகா வந்து கொடுத்துருக்காங்க? ஓவராலாக கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு பைக்காக இந்த எக்ஸ்எஸ்ஆர் 155 அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்களும் வந்து வீடியோட எண்டில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களோட வேலையை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். உங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் சம்மந்தமாக இல்லை புது பைக்ஸ் வரப்போகுது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இன்ஷால்லா எங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். வாங்க படம் வீடியோக்குள்ளே போகலாம். 18.4 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிள். அப்படியே சிட்டியில் ரைட் பண்ண நம்ம ஜஸ்ட்டு கியரை சேஞ்ச் பண்ணி கிளச்சிலேருந்து கையை மூவ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்மூத்தாக போகுதுங்க. வண்டி போகிறதே வந்து தெரியல. முழுக்க முழுக்க சிட்டி ரைடிங்கை என்ஜாய் பண்ணி நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியும். என்ன தான் வந்து சீட்டிங் வந்து நமக்கு ஃபுல்லாக ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷனில் ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தாலுமே கூட ஃபுட் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ரியர் செட்டாக தான் வந்து கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. ரியர் செட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளோட கனெக்ட் ஆக முடியுது. ஸோ கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிட்டியில் போகிறப்ப டெய்லி வேலைக்கு போகிறப்ப ஒரு போராக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபுட் பேக்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்டினஸ் வந்து கொடுக்குது. வெஹிக்கிள் கூட நம்ம வந்து கனெக்ட் ஆகிறோம். ஒரு என்ஜாய் பண்ணி டெய்லி நம்ம வந்து கம்யூட் பண்ண முடியும். ஒரு காலேஜ் போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்குலாம் ஒரு கம்ஃபர்டபுளாக என்ஜாயபுளாக போனோம் அப்படின்னா இந்த எக்ஸ்எஸ்ஆர் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதை தாண்டி வந்து ஹைவேஸில் அப்படியே ஒரு 80 to 90 அதுதான் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டு. ஸோ அதில் தான் வந்து யூஎஸ்டியோடைய பெனிஃபிட்டை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. மொத்தத்தில் வந்து இந்த எக்ஸ்எஸ்ஆர் வந்து கம்ப்ளீட்டாக ரைட் பண்ண எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பசங்க வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பைக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ டிசைன் பார்ட்டாக நம்ம அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். டிசைன் அப்படின்னு வரும்பொழுது முழுக்க வந்து ஒரு ரெட்ரோ தான். பட் அதில் வந்து மாடர்ன் திங்ஸை சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா யமகா நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம டியர் ட்ராப் ஷேப்பில் வந்து ஒரு டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன டேங்க்கு தான் 10 லிட்டர். அதில் யமகா அப்படிங்கிற 3D லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேங்க்குக்கே பசங்க வந்து விழுந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்குது. டேங்கை தாண்டி எந்தெந்த இடங்களில் வந்து யமகா வந்து ரெட்ரோ தீமை கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெட்லைட்டோட டிசைன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்குது. அதுக்கு நடுவில் எக்ஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற லோகோ வந்து வருது. நல்ல பிரைட்டான லைட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் வந்து இருக்குது. ஹெட்லைட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்திருந்தாலுமே இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடியில் வந்து வருது. அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுக்கல. எந்த 2 இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த பழைய ரெட்ரோ ஃபீலை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிரர்ஸு ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் அது ரெண்டுமே வந்து இன்னுமே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு ரெட்ரோ பைக்காக வந்து இருந்திருக்கும். பட் கொஞ்சம் மாடர்ன் விஷயங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்சோலு, டெய்லைட்டு இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்த யமகா இண்டிகேட்டர்ஸ், மிரர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் ஷேப்பை வந்து மாற்றி காமிச்சிருக்காங்க. அதுலேயுமே வந்து மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்கலாம். அது வந்து பைக்கோட அழகை இன்னும் கொஞ்சம் ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து இருந்திருக்கும். இது வந்து கன்வென்ஷனலாக வர மாதிரி ஒரு ஷேப்பில் தான் மிரர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து சைட் பேனல் போனோம் அப்படின்னா இன்ஜின் வந்து நமக்கு வந்து புது இன்ஜின் கிடையாது. நம்ம ஆல்ரெடியே வந்து R15 MTயில் சேம் இன்ஜின் பேக், சேம் ஸ்பேர்ஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம். பட் அந்த வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேரிங்ஸ் வந்து வரும். R15 அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். MTன்னு வரும்போது டேங்க் எக்ஸ்டென்ஷன் வந்து வரும். அதனால் வந்து ஸ்பேர்ஸ் வந்து பெருசாக வெளில தெரியாது. பட் நமக்கு எக்ஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிண்டர் ஹெட்டு, ரேடியேட்டர் இது எல்லாமே வந்து கிளியராக வெளியில் தெரிகிற மாதிரி வந்து இருக்குது. பட் இருந்தாலும் அதில் வந்து ஒரு டிசைன் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து ஒரு மவுண்ட் மாதிரி கொடுத்து ஒரு சைட் பேனல் யமகா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் MTயில் இது வந்து இருக்கும். பட் அந்த எக்ஸ்டென்ஷனால் பெருசாக தெரியாது. பட் எக்ஸ்எஸ்ஆரில் அது வந்து கிளியராக நமக்கு வந்து தெரியுது. மேபி இதை இன்னும் கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கலாம். பிளாக்குக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு கலர் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பார்க்க அட்ராக்டிவாக வந்து இருந்திருக்கும். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி பார்ப்போங்க. கன்சோலோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ஃபீல்காக தான் நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் வித் கிரே அந்த காம்பினேஷனில் ஒரு கிரே கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்ஸ் வர மாதிரி அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. யமகா லோகோவும் பார்த்தீங்கன்னா சென்டரில் நமக்கு வந்து வருது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எங்கடா ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நமக்கு ஹேண்டில் பாரில் எங்கேயுமே சுவிச்சஸ் இல்லை. பட் நம்ம கன்சோலோடைய சைட்லேயே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே சுவிச்சஸ் வந்துருக்கு. ஸோ 2 சைடில் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம ரன்னிங்கில் போகிறப்ப நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்துருக்கு. அடுத்து கன்சோலில் நமக்கு வந்து டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா
ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் அதை தாண்டி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆனில் இருக்காங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் இருக்குது, 2 ட்ரிப் மீட்டர் கொடுக்குறாங்க. அடுத்துட்டு நமக்கு டைம் வருது, ஆவரேஜாக நம்ம ரன்னிங்கில் இருக்கிறப்ப எவ்வளோ மைலேஜ் கொடுக்குங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு வந்து வருது. கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூட்ரல் இண்டிகேட்டர், அடுத்து வந்து ஏபிஎஸ், ஹை பீம் ஆனில் இருக்குது அப்படின்னா அந்த இண்டிகேஷனு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான இண்டிகேஷன், இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து வருது. ஸோ ரொம்ப அதிகமான டேட்டாஸ் இல்லை, பட் தேவையான டேட்டாஸை கிளியராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நமக்கு வந்து ஒரு மாடர்ன் டச் இருக்கணுங்கிறதுக்காக தான் கீ ஸ்லாட்டுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு மீட்டர்லேயே வராமல் ஃபியூவல் டேங்க்லேயே வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டேங்க்கு கேப்பு எல்லாமே வந்து ஒரு மாடர்ன் டச்சில் வந்து இருக்குது. ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப லிமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. இந்த ஹேண்டில் பாரோடைய ஷேப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஹேண்டில் பார் நல்லா வைடாக இருக்குது, ஓகே. பட் அந்த மவுண்ட் வந்து ரொம்ப ஸ்விட்சை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மவுண்ட் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நமக்கு வந்து கில் ஸ்விட்ச் வந்து வருது. கீழே நமக்கு வந்து ஹசார்டு கொடுத்துருக்காங்க. ஹசார்டுக்கான ஸ்விட்ச் வந்து வருது ரைட் சைடு. லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா ஹை பீமு, லோ பீமு, அதிலே வந்து பாஸ் ஸ்விட்ச் இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரனு ப்ளஸ் வந்து இண்டிகேட்டருக்கான ஸ்விட்ச் நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து வருது. ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் அது கன்வென்ஷனலாக நமக்கு வந்து ஒரு 150 சிசியில் வர மாதிரி நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்எஸ்ஆருக்கான லோகோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேங்க்லேயே வந்து வருது. அதுவுமே வந்து 3Dயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே கிரே ஃபினிஷில் கொடுத்துருக்கிறதுனால பார்க்க நல்லாயிருக்கு. அதே மாதிரி சீட்டிங்க. ஸோ இந்த எக்ஸ்எஸ்ஆருடைய சீட்டிங் பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ சீட்டிங் சோலோவாக நான் ஓட்டுறப்போ ஓகே, அது சிட்டியோ ஹைவேஸோ என்னால் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியுது. இப்போ 2 பேராக உட்கார வச்சா, பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சா எப்படி இருக்குது? அவரால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுதா? எனக்கு வந்து போதுமான ஸ்பேஸ் இருக்காங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். தம்பி ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். வாங்க தம்பி. சாமி சரணம். ஸோ பார்க்குறீங்க, என்னோடய வெயிட் வந்து 85, தம்பி வந்து ஒரு 55-60 இருப்பார். ஸோ இந்த ரேஷியோவில் என்ன மாதிரி இருக்க ஒருத்தரும் தம்பி மாதிரி இருக்க ஒருத்தரும் உட்காரும்போது ஓகே, எங்களுக்கு வந்து ரொம்ப அவர் வந்து என்னை இடிச்சிட்டுலாம் வந்து உட்காரல. 2 பேருமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். மேபி என்ன மாதிரி இருக்க ஒரு 85 கிலோவில் இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு பின்னாடி நான் உட்கார வச்சேன்னா கொஞ்சம் அவருக்கு வந்து இடம் பத்தாமல் இருக்கலாம். பட் எங்கள் ரேஷியோவில் 85 ஒரு 60 அந்த ரேஷியோவில் இருக்க 2 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ்எஸ்ஆரில் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு கூட வந்து சொல்லலாம். இந்த லைட்டுங்க, சிங்கிள் லைட்டு கெத்தாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே அந்த மாடர்ன் ரெட்ரோ ஃபீல் வந்து அந்த லைட்டில் வந்து வருது. இண்டிகேட்டர்ஸுமே வந்து எல்இடி, நமக்கு வந்து லைட்டிங்குமே எல்இடி தான். அந்த ஷேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து சீட்டுக்கு பேக் சைடில் வந்து நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. அதை தாண்டி வந்து இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து சாரி கார்டு, அதுவும் வந்து நல்லா ஃபுல்லாக வீலை வந்து டயரை வந்து கவர் பண்ணுற மாதிரி பெரிய சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்க்குலராகவே வந்து கொடுத்துட்டாங்க. ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா ஒரு பல்கியாக இருக்குது, ரவுண்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க. எம்டிலையுமே இதே மாதிரி தான் வந்து வரும். பட் வந்து அது ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்காது, அது கொஞ்சம் ஆங்குலராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அந்த ஒரு ரெட்ரோ ஃபீலை வந்து அங்கங்கே காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாஸ்ட் பைப்புமே வந்து ரவுண்டாக வந்து கொடுத்துட்டாங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போனோன்னா 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ரிவ்யூ பண்ணது வந்து கிரே கலர், கிரே வித் பிளாக் அந்த காம்பினேஷனில் வந்து இருக்குது. கிரே வந்து நமக்கு டேங்க்கில் வந்து வருது. டேங்கை விட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெட்லைட்டில் பேக் போர்ஷனில் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பிளாக் வந்துடுது. மட்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் ஃபினிஷில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அடுத்த கலர் பார்த்தோன்னா விவிட் ரெட்டு வந்து கொடுக்குறாங்க. ரெட்டை பொறுத்த வரைக்கும் ரெட்டுமே வந்து ரெட்டு வித் பிளாக்கு அந்த காம்பினேஷனில் வந்து வருது. பட் கிரே மாதிரி இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து ரெட்டு கொடுக்குறாங்க. நமக்கு டேங்க்கில் ரெட்டு வருது, அதை தாண்டி சைடு பேனலில் ரெட்டு வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டு மட்கார்டில் ரெட்டு வந்து வருது. அதேமாதிரி ரியர்லையுமே பார்த்தீங்கன்னா சைடில் பேனலில் வந்து ரெட்டு வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா கிரேயிஷ் க்ரீன் மெட்டாலிக் அப்படிங்கிற கலரு. இந்த கலரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நமக்கு அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் ஃபினிஷில் வந்து கொடுக்குறாங்க அலாய் வீலு. அதுமாதிரி டேங்க்கு பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலரில் வருது. சைடு பேனலுமே க்ரீன் கலரில் வந்து வருது. பட் இதில் வந்து க்ரீனு, ஒயிட்டு, காப்பர் அந்த 3 வந்து மிக்ஸ்டாக வர மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சைடு பேனல்லையுமே அந்த கிராஃபிக்ஸ் வந்து வருது. ஃபியூவல் டேங்க்லையுமே அந்த கிராஃபிக்ஸ் வந்து வருது. ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பிளாக்ல வந்துடுது. ஸோ அந்த அலாய் வீல் வந்து காப்பரில் கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு லுக்கை எடுத்து கொடுக்குது. அடுத்து ஃபைனல் கலர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கலர் தான், மெட்டாலிக் ப்ளூ. யமகா அப்படின்னாலே அந்த அவங்க ப்ளூ வந்து கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ப்ளூ பொறுத்த வரைக்கும் ப்ளூவில் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது. என்னென்னா யூஎஸ்டி ஃபோக் வந்து கோல்டனில் வந்து கொடுக்குறாங்க. மற்ற 3 கலர்லையுமே நமக்கு வந்து பிளாக்ல தான் வந்து வருது. பட் ப்ளூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷில் வந்து கொடுக்குறாங்க. ப்ளூ பொறுத்த வரைக்கும் டேங்க்கில் நமக்கு வந்து ப்ளூ வருது. அதுமாதிரி சைடு பேனலில் ப்ளூ வருது. ரியர் பேனல்லையுமே சைடில் வந்து ப்ளூ கொடுக்குறாங்க. மட்கார்டு வந்து ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக்ல வந்துடுது. மெயினாக அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த யூஎஸ்டி ஃபோக்கு தான். ஸோ லாஸ்ட்டாக பார்த்த 2 கலரில் அலாய் வீல் பார்த்தீங்கன்னா காப்பரில் வருது, இதில் யூஎஸ்டி கோல்டனில் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு கலருக்கும் வந்து சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யமகா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க.
அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயங்க, ரைட் பண்ண எப்படி இருக்குது இந்த எக்ஸ்எஸ்ஆர் இன்ஜின் வந்து என்னதான் R15 எம்டியோட இன்ஜினாக இருந்தாலுமே கூட நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. சிட்டியில் வந்து வெஹிக்கிள் மூவ் ஆகுறதே நமக்கு வந்து தெரியலங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு செகண்ட் கியர் தேர்ட் கியர்னு வந்து ஒரு ப்ராப்பர் இன்டர்வலில் நம்ம வந்து கியர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். பட் வந்து கியர் சேஞ்ச் பண்ணிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் ஸ்மூத்தாக வந்து நமக்கு வந்து மூவ் ஆகுது. சிட்டியில் செம்மையாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரியர் செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு பொசிஷனில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு நியூட்ரலாக கொடுத்துருந்தாங்கன்னா கூட பெருசாக வந்து நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வெஹிக்கிளோட நம்ம வந்து கனெக்ட் ஆக மாட்டோம். ரியர் செட்டில் இருக்கிறதுனால வைடான ஹேண்டில் பாரு, நல்ல கம்ஃபர்டபுளான ஃப்ளாட் சீட்டு. ரியர் செட் அப்படிங்கிறப்ப வெஹிக்கிளில் ஏறி உட்காந்தோடனே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வருது, ஒரு எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அந்த ஃபுட் பேக்ஸ் வந்து கொடுக்குது, ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீலை நமக்கு வந்து தருது. ஒரு டெய்லி வேலைக்கு போய்ட்டு வரவங்க ஒரு 1 hour 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து போகலாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெஹிக்கிள் வந்து இருக்குது. அப்படியே நம்ம வந்து ஹைவேஸ் வரோம் அப்படின்னா, ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம 6th கியரில் ஒரு 50-55 அந்த ரேஞ்சில் சிட்டியில் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியுது. அப்படியே அசலரேட் பண்ணோம் அப்படின்னா ஹைவேஸில் நமக்கு வந்து ஒரு 100 வரைக்கும் போக முடியுது. டாப் ஸ்பீடு ஒரு 101 வரைக்கும் நான் வந்து ரீச் பண்ணேன். அதில் ஒரு 80 to 90 அது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் நல்லா கம்ஃபர்டபுளாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி போக முடிஞ்சுது. அதேமாதிரி பிரேக்கிங் பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும். யமகாவுடைய பிரேக்கிங் அப்படின்னாலே பெட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு அது எக்ஸ்எஸ்ஆர்லேயே வந்து கண்டினியூ ஆகுது. ஃப்ரண்ட்டில் 282 mm டிஸ்க் இருக்குது. ரியர் பொறுத்த வரைக்கும் வந்து 220 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டிவல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. அடிஷ்னல் சேஃப்டிக்காக நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்டிகிரேட் ஆகி நமக்கு வந்து ஒர்க் ஆகுறதுனால ஒரு 5500 RPM ஒரு 6000 RPMல நம்ம போயிட்டு பிரேக் அப்ளை பண்ணுறப்ப ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தள்ளி போகல. இங்கே அடிக்கிறேன் அப்படின்னா பக்கத்துலேயே வெஹிக்கிள் வந்து நிற்கிது. இன்னொரு புறம் நமக்கு வந்து வாப்ளிங் வந்து பெருசாக இல்லை, கண்ட்ரோல் வந்து இருக்குது. நல்லா ஸ்டேபிளாக நம்மளால் வந்து வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ண முடியுது. ஸோ பிரேக்கிங் வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா சிட்டி ரைடிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, யூஎஸ்சி இருக்கிறதுனால பெட்டராக இருக்குது. நம்ம வந்து ஒரு டேர்ன் பண்ணுறோம், ஒரு யூ டர்ன் பண்ணுறோம், ஒரு கார்னர்ஸில் போகிறோம் அப்படின்னா ஸ்பீடை குறைக்காமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேபிளாகவே வந்து டேர்ன் பண்ண முடியுது. அதை தாண்டி நல்லாயிருக்கு. ஹைவேஸுமே வந்து நமக்கு பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஹைவேஸில் போயிட்டுருக்கிறப்ப சடனாக ஒரு பள்ளம் வருதுன்னா அந்த பள்ளத்தில் விட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்ப லைட்டாக ஜேர்க் ஆகிற மாதிரி, கையில் வந்து ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா ஸ்டிஃபாக தான் வந்து சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிஃபாக கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஹேண்ட்லிங் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஹை ஸ்பீடில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஒரு 80 to 90 போகிறப்பையுமே, ஏன்னா வெஹிக்கிளோட வெயிட்டு நமக்கு வந்து கம்மி தான். அப்படி இருக்கிறப்ப 80 to 90 போகிறப்ப நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக கண்ட்ரோல் பண்ணி போகிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகிறோம் அப்படின்னா சஸ்பென்ஷனுடைய பார்ட் வந்து அதில் வந்து அதிகம். அந்த வகையில் வந்து ஸ்டிஃபாக கொடுத்தது ஹையர் ஸ்பீடுக்கு வந்து ஓகே. ஒரு கார்னர்ஸில் நம்ம வந்து டேர்ன் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் வந்து வளைய முடியுது. பட் பேத் ஹோல்ஸு அங்கங்கே ரோடு வந்து ரஃபாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்மூத்தாக கொடுத்துருந்துருக்கலாம். யமகா வந்து ஒரு சாஃப்ட்வேர் சைடு வந்து போயிருக்கலாம். பட் அவங்க வந்து ஹேண்ட்லிங்கை மைண்டில் வச்சு ஒரு ஹையர் ஸ்பீடு, ஏன்னா வந்து ஒரு R15 பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்எஸ்ஆரில் இருக்குங்கிறப்ப பசங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஹைவேஸில் வந்து ஒரு 80-90 அந்த மாதிரி ஸ்பீடில் தான் மேலே தான் போக போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஸ்டிஃபாக தான் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டாப் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் வந்து நான் போனது 101 வரைக்கும் போனேன். அதுக்கப்புறமும் வந்து போக முடியும். இதில் ஒரு 90+ நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது 80 to 90 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பீட் ஸ்பாட்டாக என்ஜாய் பண்ணி நம்மளால் வந்து போக முடிஞ்சுது. 90+ ரீச் பண்ண உடனே ஹேண்டில் பாஸில் நமக்கு வந்து லைட்டாக வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சேம் டைம் வந்து சின்ன ஒரு வாப்ளிங் வந்து இருக்குது. ஒரு 90+ல நம்ம வந்து போகும்போது அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, நிறைய பேர் வந்து ஷாக்கான ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்எஸ்ஆர் நமக்கு வந்து லான்ச் ஆன உடனே அவங்களோட வெப்சைட்லேயே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 120 mm அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க போட்டது அப்படிங்கிறது லோடோட இப்போ வந்து யமகா வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நார்மலாக சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது 170 mm, நம்ம வந்து லோடோட போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க வந்து 120 அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அது யூஸ்வலாக நடக்கிறது தானே. இப்போ எந்த வண்டியாக இருந்தாலும் நான் போகிறேன், பின்னாடி என்ன மாதிரி இருக்க வெயிட்டாக இருக்க ஒருத்தரை உட்கார வச்சு போகிறேன், ஒரு பள்ளத்தில் விட்டு ஏற்றுறோம் அப்படின்னா நார்மலாக நமக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் அடிப்படை தான் வந்து செய்யும். அந்த மாதிரி வித்து லோடோட போகிறப்ப தான் வந்து 120, நார்மலாக இருக்கிறப்ப 170 அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ 170 அப்படிங்கிறதும் ஒரு நல்ல வேல்யூ தான். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்எஸ்ஆர் 155 அப்படிங்கிறது நம்ம R15 எம்டியில் இருக்க சேம் இன்ஜின் தான். 155cc லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுக்குறாங்க. 18.4 PS பவரையும் 14.2 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. R15 எம்டியில் இருக்க அதே பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து சிட்டி அண்ட் ஹைவேஸில் தாராளமாக வந்து கிடைக்கும். அதுமாதிரி டயர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 180, ரியரில் வந்து 140/70. ஸோ ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட சிப்ளிங்ஸ்லேருந்து தான் எடுத்து ஸ்பேஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சீட்டிங் ப்ரொஃபைல் மட்டும் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது.
ஆகுது. இன்ஜின் டியூனிங் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுது. சீட்டோட ப்ரொஃபைல் தான் மெயினாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிற விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு MTயோ R15ஓ ஒரு காலேஜ் பையன் 25 வயசு பையன் எடுக்கிறான்னா ஓகே. பட் ஒரு 40ல் இருக்க ஒருத்தர் MTயோ R15ஓ வாங்கினார் அப்படின்னா கண்டிப்பாக பேக் பெயின் பாடி பெயின் அவருக்கு வந்து வரும். சீட்டோட ப்ரொஃபைல் வந்து அதில் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 40ல் இருக்கிறவரும் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா XSR அப்படிங்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். XSR பற்றி எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டோம். 2 பாயிண்ட்டை தவிர. ஒன்று மைலேஜ், இன்னொன்று ப்ரைஸு. மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஜின் வந்து நமக்கு வந்து புது இன்ஜின் இல்லை. ஆல்ரெடி வந்து R15 MTயில் இருந்த அதே இன்ஜின் தான். ஸோ எக்கானமியில் நீங்கள் போகிறீங்க, ஒரு நார்மலாக ஓட்டுவீங்க அப்படின்னா 45+ நீங்கள் வந்து மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை ஒரு காலேஜ் பையனாக இருக்கீங்க, எடுத்தோன்னே வந்து ஹை ஸ்பீடு தான், நல்ல பிக்கப்பில் தான் போவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 35 to 40 வரைக்கும் மைலேஜ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து ப்ரைஸு. ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா 1,49,000 அதுதான் வந்து சொல்லுவாங்க. பட் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது டெல்லி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1,51,493 ரூபா. இந்த ப்ரைஸில் XSR 155 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. நமக்கு வெஹிக்கிள் கொடுத்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது தஞ்சாவூரில் இருக்க சன் ஆட்டோஸ். இவங்களுடைய ஷோரூம் வந்து மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்குது. இவங்ககிட்ட எல்லா கலர்ஸுமே அவைலபிள். டெஸ்ட் ரைக்கு வெஹிக்கிள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ XSR மட்டும் இல்லாமல் எமகால வேறு எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கணும், நீங்கள் வந்து டெஸ்ட் ரைவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நல்ல கண்டென்ட் நம்ம சேனலில் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.